எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கான மாடல் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். அதனோட அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி நடத்தின தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம கொஸ்டின் 1ல் இருந்து 50 வரை பார்த்துருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த லிங்க் மூலமாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 51வது கேள்வியிலிருந்து 100வது கேள்வி வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று ஊர்வதை உரைப்பது ஊர்வது கூறல் விடை. இதுக்கு முன்னாடி 50வது கொஸ்டின் ஒன்று பார்த்துருப்போம். நீ விளையாடவில்லை என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது உச்சது உரைத்தல் விடை. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, கால் வலிக்கும் அப்படின்னு நம்ம அதுக்கடுத்து நடக்க போகிறத சொன்னதுனால ஊர்வது கூறல், இதனால் இது நடக்கும் அப்படிங்கிறதுனால ஊர்வது கூறல் விடையில் வரும். அதே இது நீ விளையாடவில்லை என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது அப்படின்னா கால் வலித்து கொண்டு இருக்கிறது, அதனால் உச்சது உரைத்தல் அப்படின்னு வரும். இந்த ரெண்டையும் கவனமாக பார்த்துக்கிடுங்க. 52வது கொஸ்டின், சரியான இணையை தேர்க. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஐய வினா இச்செயலை செய்தது மங்கையா மணி மேகலையா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து குழல் வினால நீ கடைக்கு செல்வாயா. ஏவல் வினா உன்னிடம் பாரதிதாசன் புத்தகம் இருக்கிறதா. கொடை வினா கவிஞர் சுரதாவின் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீ கடைக்கு செல்வாயா அப்படிங்கிறது ஏவல் வினால வரும். உன்னிடம் பாரதிதாசன் புத்தகம் இருக்கிறதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குழல் வினால வரும். கவிஞர் சுரதாவின் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படிங்கிறதும் குழல் வினால தான் வரும். ஐயவினால இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா அப்படிங்கிறது மட்டும்தான் சரி. 53வது கொஸ்டின், கலைச்சொல் தருக. இந்தியன் பீனல் கோட் இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. 54வது கொஸ்டின், அலுவல் சார்ந்த சொற்கள். சுமன் அழைப்பானை. 55வது கொஸ்டின், கலைச்சொல் அறிக. கிளீனர் அப்படின்னா துப்புரவாளர். 56வது கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னா எதிர்பாராத நல்வாய்ப்பு, எதிர்பாராத நிகழ்வுன்னு கொடுப்பாங்க. 57வது கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல். 58வது கொஸ்டின், பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா பிறவினை தொடர். புத்தகங்கள் வருவித்தார் அப்படிங்கிறது பிறவினை தொடர். 59வது கொஸ்டின், கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது. இது எவ்வகை தொடர் என கண்டறிக. படிக்கப்பட்டது செய்யப்பாட்டு வினை தொடர். 60வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படிங்கிறது செய்யப்பாட்டு வினை தொடர்ங்கிறது சரி. அப்துல் நேற்று வந்தான்ங்கிறது தன்வினை தொடரில் வரும். கவிதா உரை படித்தாள் அப்படிங்கிறது செய்வினை தொடர். அப்துல் நேற்று வருவித்தான் அப்படிங்கிறது பிறவினை தொடர். ஸோ இதில் மாற்றி கொடுத்துருக்காங்க. நமக்கு சரியாக உள்ளது உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செய்யப்பாட்டு வினை தொடர்ங்கிறது சரி. 21வது கொஸ்டின், யானை புக்க புலம் போல உவமை கூறும் பொருளை கண்டறிக. வீணாக்குவது. இது எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா புறநானூறு பாடலிருந்து எடுத்திருப்பாங்க. யானை நெல் வயலில் இறங்கிச்சு அப்படின்னா அவ்வளவும் சேதமாயிரும், அதை தான் அப்படி கொடுத்துருப்பாங்க. 62வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். கேள்வி, சாலை சந்திப்புகளை வேகமாக கடக்கலாமா? இல்லை. சாலை சந்திப்புகளில் ஏன் பிற வாகனங்களுக்கு முதலிடம் தர வேண்டும்? சாலை சந்திப்புகளில் யாருக்கு முதலிடம் தர வேண்டும்? சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும்? ஸோ இதுதான் சரி. 63வது கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து எது?
ஆயுத எழுத்து. ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, அந்த பத்தியிலேருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யுமாறு தாமிரபரணி ஆகும். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதனால் அதனை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பர். கேள்வி 64. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு எது? தாமிரபரணி. இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுபவை திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு பாளையங்கோட்டை. கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் பாளையங்கோட்டை, மேற்கு பகுதியில் திருநெல்வேலி. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருக்கிறது. 69வது கேள்வி. ஒருமை பன்மை பிழை நீக்குக. குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். 70வது கேள்வி. வேலோடு நின்றான் இடு வென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி உவமை அணி. 71வது கேள்வி. ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக. உலகம் நிலைத்திருக்கிறது, அது சரிதான். விருந்தோம்பல் பெண்களின் சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது அப்படிங்கிறதும் சரி. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்றனர், அதுவும் சரி. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு வந்திருக்கலாம். இருந்தது அப்படின்னு வராது. ஸோ இதுதான் தவறான தொடர். 72வது கேள்வி. சொல் பொருள் பொறுத்துக. ஈன்று அப்படின்னா தந்ததுன்னு அர்த்தம். கொம்பு அப்படின்னா கிளை. கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட. அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை. ஆப்ஷன் 2, 1, 4, 3 சரி. 73வது கேள்வி. சொல் பொருள் பொறுத்துக. முகில், முகில் அப்படிங்கிறது மேகம். சேகரம் அப்படிங்கிறது கூட்டம். வாகு அப்படின்னா சரியாக. பின்னம் அப்படின்னா சேதம். ஆப்ஷன் 2, 4, 1, 3 சரி. சரியான பொருளை அறிக. வெறுப்பு, வெறுப்பு அப்படிங்கிறது மலையை குறிக்கக்கூடிய சொல். 75வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் எது? வாரா. அது ஓர் இனிய பாடல். இந்த ஓர் அடிக்கடி நம்ம பழைய கொஸ்டினில் நிறையவே இருக்குது. ஒரு அப்படிங்கிற இருக்கக்கூடிய சொல்லுடைய அடுத்த சொல்ல உயிரெழுத்துக்கள் வரக்கூடாது. அப்படி உயிரெழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா ஓர் அப்படின்னு தான் குறிப்பிடணும். 77வது கேள்வி. பூக்களை பறிக்காதீர், இது எவ்வகை தொடர்? கட்டளை தொடர். 78வது கேள்வி. சொற்களை மாற்றியமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. சேரர்களின் தலைநகரமாக வஞ்சி விளங்கியது. 79வது கேள்வி. சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக. நெல், நெல் என்ன சொல்லுவோம்? நெல் வயல். 80வது கேள்வி. பொறுத்துக. வாழை, வாழை கச்சல். வெள்ளரி பிஞ்சு. பனம் குறும்பை. மா வடு. ஆப்ஷன் 3, 2, 1, 4 சரி. சொல்லுக்கேற்ற கூட்டு பெயர்கான். புல், புல்ங்கிறது என்ன சொல்லுவோம்? பொருட்கள். 82வது கேள்வி. இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை பொதிகை மலை. குழந்தையின் தலை அசையும் பருவத்தின் பெயர் செங்கீரை. 84வது கேள்வி. வச்சல் தின்றான் ஆகு பெயர் கூறுக. தொழிலாகு பெயர். 85வது கேள்வி. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. ஹெரிட்டேஜ் பாரம்பரியம். 86வது கேள்வி. சரியான கலைச்சொற்களை தேர்ந்தெடுக்க. அக்ரோனோமி உளவியல். 87வது கேள்வி. கூச்சு காரணம் சரியா தவறா? கூச்சு தமிழ் சொற்களை உச்சரிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்களை மயங்கொலிகள் என்கிறோம். காரணம் 1 க ஞ ச
ந, ப, ம, த, ந ஆகிய 8ம் மயங்கொலி எழுத்துக்கள். காரணம் 2, லகரம் ம போல இருப்பதனால் மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு. ஸோ இதில் கூற்று சரி. மயங்கொலி எப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு 2 மனம் 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 2 சொல்லின, அடுத்து மனம் 3 சொல்லின. இந்த ரெண்டுமே சொற்களை உச்சரிக்கக்கூடிய சொற்களை உச்சரிக்கக்கூடிய முறை ஒன்று போல் இருந்தாலும் அதனுடைய பொருள் என்ன செய்யணும்னா வேறுபடும். ஸோ இப்படி உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு இருக்கக்கூடிய ஒலிகள் என்ன அப்படின்னா மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8ங்கிறது கரெக்டு தான். அந்த 8 என்னென்னலாம் வரும் அப்படின்னா ந, அடுத்து ந, அடுத்து 2 சொல்லி ந, அடுத்து ல, அடுத்து ல, அடுத்து ல, ர, ர, மொத்தம் 8 எழுத்துக்கள் வரும். இதில் தவறாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ மயங்கொலி எழுத்துக்கள் திரும்ப நான் சொல்கிறேன். ந, 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 ல, 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 ர, ர, மொத்தம் 8 எழுத்துக்கள். ஸோ அப்போ கூற்று சரி. காரணம் 1 தவறு, 2 சரி. அந்த லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். லேங்கிறது என்ன அப்படின்னா தமிழுக்கே சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க. இது அதனால் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மே போல இருப்பதனால் மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு அப்படின்னு சொல்கிறது என்னது அப்படின்னா சரி. 88 கூற்று 1, போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது சரி. போலி 3 வகைப்படும். அவை என்னென்ன அப்படின்னா முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி. மூவகை போலிகள் மட்டுமின்றி ஒரு வகை போலியும் உண்டு. இந்த 3மே என்னதுன்னா சரி. 89வது கேள்வி. கூற்று சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் செத்தபினமும் உயிர் பெற்று எழுங்கிறது சரியான கூற்று. காரணம் சிதம்பரனாருக்கு வாழ்நாள் விருது வழங்கிய நீதிபதி பின்கேவின் கருத்து. இதை பொறுமையாக பார்க்கணும். வாழ்நாள் விருதுன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் இதில் உண்மையாக என்ன வரும் அப்படின்னா இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துருப்பாங்க. ஸோ சிதம்பரனாருக்கு வாழ்நாள் விருது வழங்கலை, இரட்டை ஆயுள் தண்டனை. ஸோ கூற்று சரி, காரணம் என்பது தவறு. 90வது கேள்வி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிய. மனம், மானம். மனம்ங்கிறது உள்ளத்தை குறிக்கும், மானம்ங்கிறது பெருமைக்கு கேடு விளைக்கக்கூடியது. ஸோ ஆப்ஷன் ஏ சரி. 91 குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிய. வலினா காற்றுங்கிறது நமக்கு தெரியும், வலி காற்று. வாளி அப்படிங்கிறதா கைப்பிடி உள்ள ஒரு பெரிய பாத்திரம். 2வது கொஸ்டின். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. மரி, மாறி. மாறிங்கிறது மலைங்கிறது நமக்கு தெரியும், மரிங்கிறது இரத்தல். 3வது கேள்வி. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிகளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. 94வது கொஸ்டின். விளக்கு இருபொருள் தருக. 1 ஒளி தரும் சாதனம், இன்னொன்று விபரித்தல். 95 அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மொழி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எந்த இடத்துல நமக்கு சரியாக வரும்? ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். மழலை விளையாடும் மொழி அழகு கண்டிப்பாக வராது. மழலை சிரிக்கும் மொழி அழகு வராது. மழலை உறங்கும் மொழி அழகு வராது. மழலை பேசும் மொழி அழகு அப்படிங்கிறது சரி. ஸோ ஆப்ஷன் டி. 6வது கொஸ்டின். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தமிழ் நூல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதல் தளத்தில் தமிழ் நூல் உள்ளது. இல்லை, இதில் என்ன இருக்கும் அப்படின்னா பிரெய்லி நூல்கள் இருக்கும். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளத்தில் தமிழ் நூல்கள் உள்ளது, அதுவும் இல்லை. 2ஆம் தளத்தில் தமிழ் நூல்கள் உள்ளதுங்கிறது சரி. இந்த அண்ணா நூலகத்தில் முதல் தளம் தரைத்தளம், அண்ணா நூலகத்தில் தரைத்தளம் முதல் தளம் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். அதை ஃபுல்லாகவே நல்லா பார்த்து வச்சுக்கிடுங்க. 97வது கொஸ்டின். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. விளை நிலம். ஃபஸ்ட்டு பாருங்கள். விளை நிலங்கள் அனைத்தும் மூடுபனியில் முழுகி கிடக்கின்றது சரி. விளைநிலங்கள் அனைத்தும் மூடுபனியில் வளர்கிறது அப்படின்னு வராது. விளைநிலங்கள் அனைத்தும் மூடுபனியில் மிதக்கின்றன அப்படின்னு வராது. மூடுபனியில் ஒளிருகின்றது அப்படின்னு வராது. முழுகி கிடக்கின்றனங்கிறது சரி.
சரியான இணைப்புச் சொல் தேர்க. இளையான்குடி மாறனாயரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியமில்லை. எனவே அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார். 99வது கேள்வி. சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். 100வது கொஸ்டின். சரியான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடு. அறிஞர் அடக்கமாக இருப்பர், ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வர். இதுவரை நம்ம இதில் 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதற்கு முன்னாடி உள்ள வீடியோவில் ஃபஸ்ட்லேருந்து 1வது கேள்வியிலேருந்து 50வது கேள்வி வரை நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.